வரணும் எல்லாரும். சரியா? கர்த்தர் நல்லவர். அந்த நாளில் அநேகர் சொல்லிட்டு வெளியூர் போயிருக்கிறாங்க, கால் பண்ணி சொன்னாங்க. அதனால் வருஷத்துக்கு கடைசியாக இருக்கிறதுனால, அதுவும் பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவ் டைம் இல்லையா, எல்லாருக்கும் ஸ்கூல் லீவுங்கிறதுனால எல்லாம் அப்படியே அவங்கவுங்க சொந்த ஊர்களுக்கு சொந்தக்காரங்களை பார்க்குறதுக்கு அவங்கெல்லாம் போயிருக்கிறாங்க. அது ரொம்ப நல்லது. அதனால் இந்த ஒரு வாரம் எக்ஸ்கியூஸ் கொடுத்துருவோம் எல்லாருக்கும். சரியா? ரைட். அதுபோல் கூட்டம் முடிந்ததுக்கப்புறம் வேறு எந்த கூட்டம் இருக்காது. ஏன்னா நாங்களும் வெளியூர் போனோம். சரியா? ஆமாம். அதனால் கூட்டம் முடிந்ததுக்கப்புறம் நீங்கள் வீடுகள் கடந்து செல்லலாம். உடனடியாக நாங்களும் கிளம்புற இருக்கிறதுனால கர்த்தர் தொடர்ந்து கிறிஸ்மஸ் ஆராதனையை ரொம்ப அற்புதமாக நடத்தி கொடுத்தார். நல்ல வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்தார், நம்மோடு கூட பேசினார். ஆமென். இம்மானுவேல் இல்லையா, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி மீண்டுமாக நமக்கு அவர் நினைவுபடுத்தினார். ஆமென். நல்ல நியூ இயர் ஆராதனைக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்ல ஒரு வாக்கை தரும்படியாக, வாக்குத்தத்தத்தை தரும்படியாக, நம்மோடு கூட பேசும்படியாக நீங்கள் ஜெபத்தோடு கூட வாங்க. குடும்பமாக ஜெபத்தோடு கூட, சபையாக ஜெபத்தோடு கூட நம்ம வருவோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மோடு கூட நிச்சயமாகவே இடைப்படுவார். ஆமென். அந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய நியூ இயர் சர்வீஸ்க்காக புதன்கிழமை சரியாக இரவு 10 மணிக்கு நம்ம அதை ஆரம்பிக்க இருக்கிறோம். எல்லாம் குறித்த நேரத்துக்கு சீக்கிரமாக வந்துடுங்க. அதனால் எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபத்தோடு கூட கடந்து வாங்க. பெரிய காரியங்களை அந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட செய்வார். ஆமென். அதனுடைய தேவைகள் இருக்குது. இன்றைக்கி கவர் காணிக்க கொண்டு வந்தவர்கள் நீங்கள் கொடுக்கலாம். கவர் இன்றைக்கும் வைக்கப்படும். நீங்கள் எடுத்துக்கொண்டு கர்த்தர் உங்களுக்கு ஏவுகிற வண்ணமாக அந்த ஊழியங்களை கர்த்தர் நீங்கள் தாங்கும்படியாக உங்கள் தாழ்மையாக நான் கேட்கிறேன். எல்லா கண்களையும் மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் நம்மோடு கூட பேசும்படியாய், இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நம்மளை நன்மையால் திருப்தியாக்கி இல்லையா, நம்முடைய தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்தித்து சகல காரியங்களையும் அவர் பொறுப்படுத்து நம்மளை அழகாய் நடத்தி இந்த கடைசி கர்த்தருடைய நாளிலேயும் இந்த வருஷத்தில் கடைசி நிமிஷத்துக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். நல்ல நன்றியோடு கூட, நன்றி ஆவியானவரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். நன்றின்னு சொல்லுங்க. நன்றி, நன்றி அப்பா, என்னை இந்த கடைசி கர்த்தருடைய நாளிலே காண பண்ணினேருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னில் இறங்காத நன்மைகளை என் வாழ்க்கையில் கர்த்தர் தந்ததற்காக உங்க நன்றியோடு கூட துதிக்கிறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். சொல்லலாமா? நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. சொல்லுங்க பாப்பா. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. பாடுறீங்களா? என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. சொல்லலாமா? நன்றியோடு, நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்மை கூறுவேன். சொல்லுங்க. சத்திய தெய்வமே, சத்திய தெய்வத்தின் ஏகமைந்தனே, விசுவாசிப்பேன் உம்மையே. சத்திய தெய்வத்தின் ஏகமைந்தனே, விசு
விசுவாசிப்பேன் உம்மையே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வருங்கள் பொழிந்திடுமே. வரும் காலம் எல்லாம் உங்க கிருபை தான் நடத்தணும். ஆமென். வருங்கள் நல்ல உணர்ந்து பாடுறீங்களா? நன்றியோடு நான் துதி பாடுவேன் இந்த இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்று நன்றி கூறுவேன் நான். சொல்லுங்க, முழங்கால்கள் முழங்கால்கள் யாவுமே முடங்குமே உந்தன் திவ்ய பிரசன்னத்தினால். முழங்கால்கள் யாவுமே உங்க திவ்ய பிரசன்னத்தினால பிரசன்னத்தினால் முற்று முடியா என்னையும் காப்பவரே உமக்கென்றுமே துதியே. முற்று முடியா என்னை காக்கிற தெய்வம் உமக்கென்றுமே துதியே. சொல்லுங்க, நன்றியோடு நன்றியோடு. Thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். சொல்லுங்க, கலங்காதே கலங்காதே திகையாதே என்றவரே என்னை காத்து நடத்திடுவே. நல்ல விசுவாசத்தோடு சொல்லலாமா? கலங்காதே திகையாதே என்னை காத்து நடத்திடுவே. கண்மணி போல் என்னையும் காப்பவரே கரை சேர்த்திட வந்திடுவே. கண்மணி போல மணி போல் என்னையும் காப்பவரே கரை சேர்த்திட வந்திடு. சொல்லுங்க, நன்றியோடு நன்றியோடு நான் துதி பாடுவேன். உள்ளங்கள் நன்றியால பொங்கட்டும், இருதயங்கள் நன்றியுள்ள இருதயத்தோட பொங்கட்டும். ஆமென். எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் நன்றி கூறுவேன். சொல்லுங்க, நன்றியோடு நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நல்ல கரங்களை தட்டி நன்றியுள்ள தெய்வத்திற்கு, நன்மை செய்த தெய்வத்திற்கு, சத்திய தெய்வத்திற்கு, என்னிடங்காத நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்த தெய்வத்திற்கு நல்ல கரம் தட்டி ஹல்லேலூயா, glory, thank you அப்பா. கிருபை எங்களை நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். காலை நேரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். காலை நேரத்தில் எங்களோடு கூட பேச வேண்டிய சத்தியத்தின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க. எங்களுடைய இருதயங்களை நாங்கள் திறக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும், எங்களுடைய வாழ்க்கை மாறட்டும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். இன்றைக்கு சங்கீதம் எழுதின புஸ்தகம் 75வது அதிகாரம் 7வது வசனம். சத்தமாக வாசிங்க. சங்கீதம் 75:7. எல்லாம் எடுத்துட்டீங்களா? தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா.
இந்த கடைசி கர்த்தருடைய நாளில் ஆண்டவரே எங்களோடு கூட நீங்கள் என்ன பேசணும்னு சித்தம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு தியானிக்கும்போது ஆண்டவர் நல்ல வாக்குத்தத்தமான வார்த்தைகளை, தைரியப்படுத்துகிற வார்த்தைகளை கர்த்தர் தந்தார். அல்லேலூயா. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி அவர் ஒருவனை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா எழுதின புஸ்தகம் 41வது அதிகாரம் 2, 3, 4 ஆகிய வசனங்களை வாசிங்க. ஏசாயா 41, 2, 3, 4வது வசனங்கள். கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதபடியிலே வரவழைத்தவர் யார்? ஜாதிகளை அவனுக்கு ஒப்பு கொடுத்து சமாதானத்தோட நடக்க பண்ணினவர் யார்? அதை செய்து நிறைவேற்றி நான் தானே. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நன்மை செய்வதில் ஒரு வகையான நன்மை என்னவென்றால், நன்மை செய்யும்படியாக தேவன் நமக்காக சிலரை எழுப்புகிற தேவனாக இருக்கிறார். நல்ல உற்சாகம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அவரே நன்மை செய்கிறவராகவும் இருக்கிறார். அதே சமயத்தில் நன்மை செய்வதற்கு நமக்காக சிலரை அவர் முன்குறித்து எழுப்புகிற தேவனாகவும் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் ஒருவரே எனக்காக சிலரை எழுப்புவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களாமா. God will raise up someone for you and me. Hallelujah. உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலரை நமக்கு உதவி செய்யும்படியாகவே தேவன் எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அநேக வேளைகளில் நம்ம நினைக்கிறோம் பாருங்க, இந்த ஒரு மனுஷனால் என்ன நடந்துற போகுது, இவன் ரொம்ப அற்பமான ஒரு மனுஷனாக இருக்கிறானே, இவனால் நமக்கு என்ன நன்மை நடந்துற போகுது, நானே அவனுக்கு உதவி செய்கிற இடத்துல தான் இருக்கிறான், அவனால் என் வாழ்க்கையில் என்ன நன்மை நடந்துற போகுதுன்னு நம்ம அநேகரை குறித்து சில வேளையில் நினைப்போம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னால் அற்பமாய் பார்க்கப்படுகிற சிலரை குறித்து, சிலரை வைத்தே உனக்கு உன் வாழ்க்கையில் நான் நன்மையை கொண்டு வர முடியும். அல்லேலூயா. ஆனால் தேவன் பாருங்க, ஒரு மனுஷன் எடை கட்டப்படுவானால், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்ட மனுஷன், அவன் எடை கட்டப்படுவானால், ஒரு மனுஷனை கர்த்தர் பலப்படுத்தப்படுவானால், கர்த்தரால் பலப்படுத்த முடியுமானால், ஒரு மனுஷனை கர்த்தர் தெரிந்தெடுப்பாரானால், அந்த மனுஷன் உயர்த்தப்படும் பொழுது அந்த மனுஷனை கொண்டே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் அநேகரை கர்த்தர் அந்த விதமாக மற்றவர்களுக்காக பயன்படுத்தின அநேக பாத்திரவான்களை நம்ம வேதத்தில் நானும் தொடர்ச்சியாக பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 26, 27வது வசனம் வாசிங்க சத்தமாக. அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 26, 27 எல்லாம் எடுத்துருங்களா? சீக்கிரம் சீக்கிரம் டிஸ்பிளே போடுங்க. எடுத்துட்டீங்களா? அப்போஸ்தலர் 17, 26, 27 வாசிங்க. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் அண்டர்லைன் பண்ணுங்க, ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி. அல்லேலூயா. மனுஷ ஜாதியான சகலரையும், சகல ஜனங்களையும், எத்தனை ரத்தம்? ஒரே ரத்தம், சிங்கிள் பிளட் இல்லையா? ஒரே ரத்தத்தினால் அவர் தோன்ற பண்ணினார். அல்லேலூயா. அநேக தேசங்கள், அநேக மாநிலங்கள் இல்லையா, அநேக கோத்திரங்கள் எவ்வளவோ பிரிந்திருந்தாலும், எத்தனையோ கோடி கோடியான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இந்த மனுஷ ஜாதிகளை இல்லையா, அந்த மனுஷர்கள் எல்லாரையும் ஜீவனோடு கூட நடமாட பண்ணும்படி தேவன் யாரை முன்குறித்தார் என்று சொன்னால், ஒரே ஒரு மனிதனை கொண்டு இவ்வளவு கோடிக்கணக்கான ஜனங்களையும் கர்த்தரால் ஏற்படுத்த முடிந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரே ஒரு மனுஷன் ஆதாம் மூலமாக இத்தனை பெரிய ஜனக்கூட்டத்தை ஆண்டவர் உலகம் முழுவதும் நிரம்ப வச்சிருக்கிறார். அப்படிதானா? அதனால தான் மல்கியா எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க சீக்கிரமா. மல்கியா 2:15. எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான் இல்லையா? அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் இல்லையா? ஒருத்தனை தான் படைத்தார். சீக்கிரமா வாசிங்க. மல்கியா 2:15.
அதாவது படைக்கிறது நம்ம சிங்கிளாக தான் படைக்கிறாரு. ஆனால் உள்ளுக்குள்ள நமக்குள்ளாக வைத்திருக்கிறதான ஆவி எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னு சொன்னால் அது பரிபூரணமாக, அது பழுகத்தக்கதாக, அது பெருகத்தக்கதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏற்கனவே ஒரு செய்தியில் சொன்னேன்னு நினைக்கிறேன், நமக்குள்ள கர்த்தர் பெருக்கத்தின் ஆவியை வைத்திருக்கிறார். அப்படிதானா? ஞாபகம் இருக்குதா? ஒரு நாள் செய்தி தனியாகவே எடுத்தோம் இல்லையா? நமக்குள்ளாக கர்த்தர் அநேக ஆவிகள், நல்ல ஆவிகளை நமக்குள்ளாக வைத்திருக்கிறார். அதில் ஒன்று என்னன்னா, நமக்குள்ளாகவே பெருக்கத்தின் ஆவி நமக்குள்ளாகவே இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் இல்லையா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 29 முதல் 32வது வசனம் வரை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:29. ம் 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 உம்முடைய இரட்சணியத்தை ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின. கவனிங்க, சகல ஜனங்கள் இல்லையா? எண்ணிலடங்காத இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரே ஒரு கிறிஸ்து, நம்முடைய ஒரே ஒரு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. ஒரே ஒரு இயேசுவாகிய ஒரே ஒரு மனுஷனை கொண்டு இந்த முழு உலகத்திற்கும் ஆண்டவர் இரட்சணியத்தை அல்லது ரட்சிப்பை கொடுக்கிறது அவருடைய சித்தமாக இருந்தது. ஒரே ஒரு மனுஷனை கொண்டு. ஆமென் சொல்லுங்க. சிங்காசனத்தை விட்டு இறங்கி இல்லையா, மனித அவதாரம் எடுத்து ஒரே ஒரு மனுஷனை கொண்டு முழு உலகத்திற்கும், முழு உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் அவர் ரட்சிப்பை கொடுக்கிற கர்த்தருடைய சித்தமாக இருந்தது. ஒரே ஒரு மனுஷனை கொண்டு. ஹல்லேலூயா. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 49 முதல் 51வது வசனம் வரை வாசிங்க. யோவான் 11 49 முதல் 51 வரை. அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பா என்பவன் அவர்களை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு, எத்தனை மனுஷன் சொல்லுங்க, ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாயிருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான். இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல, சிதறியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்க போகிறார் என்றும். எப்படி சொன்னான்னா, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவனாக, பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட இந்த காய்பா என்கிறவன் சொல்றான். என்ன சொல்றான்னா, ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது இல்லையா, நமக்கு எல்லாருக்காகவும் எல்லாம் ஒரே ஒரு மனுஷன் இல்லையா மரிப்பது நலமா இருக்கும். அது ரொம்ப தெளிவாக சொல்லப்படுது. அதை அவன் சுயமா சொல்லாம பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு கூட தீர்க்க தரிசனமாக உரைத்தான். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் இயேசுவின் மரணத்தினால இந்த உலகம் முழுவதற்கும் ரட்சிப்பு கொடுக்கப்பட்டது. அப்படிதானா? அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனுஷனை கொண்டு ஆண்டவர் என்ன செஞ்சிட முடியும்? ஒரு மனுஷனை வச்சு என்ன செஞ்சிட முடியும் நம்ம சொல்லவே முடியாது. என் வாழ்க்கையில் நான் அற்பமாய் பார்க்கப்படுகிற, என் வாழ்க்கையில் நான் ரொம்ப உதாசீனமாய் காணப்படுகிற ஒரு சிலரை, ஒரு மனிதனை வைத்து கூட என் வாழ்க்கையின் தரத்தை, என் வாழ்க்கையின் எதிர்காலத்தையே அவரால் திருப்பி போட முடியும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. இங்க அனனியாவிற்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 9:15. அப்போஸ்தலர் நடபடிகள் 9:15. ம் 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 அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அல்லேலூயா. இங்க பவுலை குறித்து அனனியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் உரைக்கிற வார்த்தை, அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரவனாக இருக்கிறான் இல்லையா. நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தை தெரிந்து கொள்ளல இல்லையா, ஒரு 4 பேர் 5 பேர் நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லல. அவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஆள். ராமின் சொல்லுங்க. அந்த ஒரு ஆளை நான் தெரிந்து கொண்டவனாக இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இதுக்கு அனனியா எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணார் தெரியுமா? அனனியா பாருங்க, அதுக்கு அவர் சொல்றாரு. 13வது வசனத்தை வாசிங்க. இந்த மனுஷன்
எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் நான் கேள்விப்பட்டிருக்கிறேனே. அங்க மட்டும் பண்ணலாம, இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுகிற யாவரையும் கட்டும்படி. ஆமா, அவன் ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கிறான் இல்லையா? அவனுடைய வேலை என்னன்னா, நீங்க தெரிந்து கொள்ற அளவிற்கு அவன் ஒன்றும் பாத்திரவான் கிடையாது. நீங்க அவனை ஊழியத்திற்கு அழைக்கும்படியாக ஒரு பாத்திரவான் கிடையாது. எந்த விதமான குவாலிஃபிகேஷனும் கிடையாது. அவன் பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலையே இப்போ என்னன்னா, ஜனங்களை துன்புறுத்தவும், கிறிஸ்தவர்களை அடிக்கவும், சபையை பாழ்படுத்தவும், அவ்வளவு கொடூரமான காரியங்களை நடப்பித்து கொண்டிருக்கிறவனை பார்த்து சொல்றீங்க, இவனை நான் தெரிந்திருக்கிறேன்னு நீங்க சொல்றீங்களே. ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. அனனியாவின் பார்வையில் நீங்கள் நான் பார்த்தோம் என்று சொன்னால் இல்லையா, கர்த்தரால் இவனை கொண்டு பயன்படுத்த முடியாது. என் வாழ்க்கையில் இவனை கொண்டு கர்த்தரால் பயன்படுத்த முடியாது. எதற்கும் பயன்படாத ஒரு மனுஷனாக தான் அனனியா பார்வையில் யார் பட்டா சொல்லுங்க? பவுல் தென்பட்டார் இல்லையா? அவருடைய பார்வையில் எப்படின்னா, இவன் இந்த காரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவன் எப்படி ஊழியத்துக்கு வருவான் அப்படின்னு பார்த்தார். ஆனால் கர்த்தர் சொன்னார், நான் அவனை தெரிந்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், மனிதன் நம்ப முடியாத அளவு இந்த ஒரு மனிதனை கொண்டு தேவன் ராஜாக்களுக்கும் இல்லையா, அந்த வசனம் தெளிவாக சொல்லுது, ராஜாக்களுக்கும் புறஜாதிகளுக்கும் யூதர்களுக்கும் சுவிசேஷத்தை எடுத்து கொண்டு போகிற பாத்திரமாக தேவன் பவுலை மாற்றினார். ஹல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் அழகாக நடத்துகிறவர். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்முடைய வாழ்க்கையில் சகல காரியங்களையும் அவர் முன்னறிவித்தின்படி, அவருடைய நோக்கத்தின்படி, திட்டத்தின்படி எல்லாவற்றையும் சகல நன்மையாக நடத்த போதுமான தேவனாக இருக்கிறார். நீங்களும் நானும் நம்புறது மட்டும்தான் வேலை. அல்லேலூயா. விசுவாசிக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி அப்படியே விசுவாசிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய பார்வையில் ஒரு மனுஷனை தாழ்த்துகிறார் இல்லையா? முதலாவது வசனம் படித்தோம். ஒரு மனுஷனை அவருடைய பார்வையில் தாழ்த்துகிறார், ஒரு மனுஷனை என்ன பண்றார்? உயர்த்துகிறார். ஒரு மனுஷனை ஒன்றுமில்லாமல் போக பண்ணுகிறார், ஒரு மனுஷனை உன்னதத்தில் ஏற பண்ணுகிறார். அல்லேலூயா. அதே வேளையில் ஒரு மனுஷனை அசட்டை பண்ணுகிறவர் யாராலும் எதிர்பார்க்காத வேளையில் கர்த்தர் அவனால் உயர்த்த முடியும். அதே நேரத்தில் கர்த்தர் ஒருத்தனை தாழ்த்தவும் அவரால் முடியும். அல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒருவரை எழுப்புவார் என்று சொன்னால் நீங்களே எதிர்பார்க்கலன்னா கூட கர்த்தர் அவர்களை வைத்தே உங்கள் வாழ்க்கையை கட்ட முடியும். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு, ஆண்டவர் என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நபரை தாங்க இல்லையா, என் உறவுகளுக்குள்ள அப்படிப்பட்ட நபரை தாங்க, என் நண்பர்களுக்குள்ள அப்படிப்பட்ட, என்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதில், என்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவதில் நல்ல ஜனங்களையும் நல்ல உறவுகளையும் நீங்களும் நானும் நாடுகிற பிள்ளைகளாக மாறணும். ஹல்லேலூயா. இந்த வேதத்தை தியானித்த போது ஒரு 3 மனுஷர்களை தேவன் தம்முடைய சித்தத்திற்கு நிறைவேற்ற உதவுவதற்காக தேவன் எழுப்பினதை கர்த்தர் காண்பித்தார். நீங்க வாசிங்க. முதலாவது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1, 2, 3 ஆகிய வசனங்களை வாசிங்க. 2 ராஜாக்கள் 5, 1, 2, 3. அவன் எப்படி இருந்தான்? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான். சரி, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதாவது அவனுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு உங்களுக்கு நான் முதல்ல சொல்லித்தரேன். அதாவது படைத்தலைவன், ராஜாவிற்கு படை, அந்த படையினுடைய தலைவனாக நாகமான் இருக்கிறான். தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனாக இருக்கிறான், எண்ணிக்கையுள்ளவனுமாக இருக்கிறான். சொடக்கு போட்டால் அவனுக்கு வேலை செய்யறதுக்கு 1000 ஆள் இருக்கிறாங்க. அப்படிதானா? அடுத்து வாசிங்க. அவனை கொண்டு கர்த்தர் தான் அவனை கொண்டு சீரியாவிற்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். பாருங்க அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அவன் சாதாரண ஆள் இல்லை, மகாபராக்கிரமசாலி. அப்படின்னா சிம்சோனை போல. ராமன் செதமேர் புரியுது நான் சொல்றது. சாதாரண ஆள் கிடையாது நாகமான். சரியா? சாதாரண ஒரு யுத்த வீரன், சாதாரண ஒரு சோல்ஜர் அப்படி இல்லை. அவன் மகா பராக்கிரமசாலியா இருந்தான். ஆனா இப்ப அவனுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னா, அவன் மகா பராக்கிரமசாலியா இருந்தாலும் கூட அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? குஷ்டரோகியா இருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு, அப்படின்னா யுத்தங்கள் புறப்பட்டு ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். கவனிங்க.
ம் 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 அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. எஜமான்ட்ட இருந்து அந்த தேசத்து ராஜா சீரிய ராஜாவிற்கு ஒரு கடிதம் போகிறது. அந்த சீரிய ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு சமாரியாவில் உள்ள ராஜாவிற்கு கடிதம் எழுதுகிறார். கவனிக்கிறீங்களா? அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஒரு ஆள் யார் அப்படின்னா நாகமான். சாதாரண ஆள் கிடையாது. சரியா? ராஜாக்களே ஒவ்வொரு ராஜாக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுற அளவிற்கு நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஆள் தான் யாருன்னா அந்த நாகமான் இல்லையா? அதனுடைய முடிவு என்ன பாருங்க. இத்தனை வருஷங்களாய் குஷ்டரோகத்தினால் அவதிப்பட்ட அந்த மனிதனுடைய வாழ்க்கையை தேவன் குணமாக்கி அவனை திரும்பவும் அவனுடைய வாழ்க்கையை தொடங்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த சம்பவம் நமக்கு தெரியும் இல்லையா? அங்கேருந்து அவர் போகிறாரு. எனக்கு எங்கேனாலும் போனால் பரவாயில்ல இல்லையா, சின்ன கிராமத்துக்கு இருந்தாலும் போனாலும் பரவாயில்ல, எனக்கு சுகம் கிடைச்சா போதுங்கிற நிலவரத்துக்கு இப்போ நாகமன் வந்துட்டார். காரணம் என்னன்னா, இந்த ராஜா கூட அவருடைய தேசத்தினுடைய ராஜாக்கள் கூட நல்ல வெளியேறப்பட்ட மருத்துவர்கள் இல்லையா, எவ்வளோ காஸ்ட்லியான டாக்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் கூட இவருக்கு என்ன ஆகலை, சுகமாகலை. இன்னும் சொல்ல போனால் ராஜா இன்னொரு ராஜாக்கு ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணி இல்லையா, உங்கள் தேசத்தில் ஏதாவது நல்ல சிறப்பான மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற நல்ல சிறந்த டாக்டர் எத்தனை கோடி ஆனாலும் பரவாயில்ல கூட்டுவாங்க, எங்கள் படைத்தளபதிக்கு இமிடியேட்டாக சுகமாகணும். யார்? ராஜா சப்போர்ட் பண்ணுறார். அந்த அளவுக்கு இவருடைய ஒர்க்கு அங்கே இருக்குது. கவனிக்கிறீங்களா? ராஜாவே சப்போர்ட் பண்ணி அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு ஊரெல்லாம் ஆள் தேடினா கூட என்ன கிடைக்கலன்னா இவருடைய சுகவீனத்திற்கு சுகப்படுத்துவதற்கான மருத்துவர்கள் எங்கேயும் கிடைக்கல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் பாருங்க, இப்போ ஒரு செய்தி இவருக்கு சொல்லப்படுது. அவன் வீட்டில் ஒரு சின்ன வேலைக்கார ஒரு பெண்மணி, அடிமையாய் கொண்டு வரப்பட்ட ஒரு வேலைக்கார ஒரு பொண்ணு சொல்கிறா, இந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர்கிட்ட போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிச்சயமாக சுகம் கிடைக்கும். இதையும் இவர் என்ன பண்ணுறாருனா, இது வரைக்கும் ட்ரை பண்ணிட்டோம், இதையும் ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி போகிறாரு. போனால் இவர் ஒரு எதிர்பார்ப்போட போகிறார். என்ன எதிர்பார்ப்போட போகிறாருன்னா, தீர்க்கதரிசி என்னை ஓடி வந்து என்ன செய்வார், என்னை வரவேற்பார் இல்லையா, தொட்டு எனக்கு தடவி ப்ரேயர் பண்ணி ஜெபம் பண்ணி எனக்கு சுகத்தை கொடுத்துருவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு போனால் அங்கே எதிர்பார்க்கறது அப்படியே தலைகீழ இருக்குது. அப்படி தானா? வெளியவே என்ன செய்யலை, ஊழியக்காரு வெளியவே வரல இல்லையா, அங்கே போய் அந்த யோர்தான் நதியில் முங்கி அப்படியே போயிரு, உனக்கு சுகமாயிருன்ட்டார். கவனிங்க, இவருக்கு ஒரே கோபம். கவனிக்கிறீங்களா? ஆனால் அந்த இடத்துலையும் ஒரு நல்ல ஒரு மனுஷனை கர்த்தர் வைத்திருந்தார். ஆமென் சொல்லுங்க. ஐயா, நீங்கள் உங்களுக்கு எவ்வளவோ காரியங்களை எத்தனையோ கோடிகள் கொட்டணும் இல்லையா, இந்த பத்திய சாப்பாடு சாப்பிடணும் என்னெல்லாமோ சொல்லியிருந்தா நீங்கள் செஞ்சுருப்பீங்களே. ஆனால் அவர் அதெல்லாம் சொல்லலை. சாதாரணமாக ஒரு குளத்தில் இறங்கி குளிச்சுட்டு தானே போக சொன்னார். நீங்கள் ஏன் அதை செய்யக்கூடாது? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த நாகமான் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், முதலாவது வசனத்தை பாருங்கள். நான் உங்களுக்கு சொன்னேன், இவன் பெரியவனாக இருக்கிறான், தளபதியாக இருக்கிறான், மகா பராக்கிரமசாலியாக இருக்கிறான். ஆனால் கர்த்தர் இவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், இவனுடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபம், இவனுடைய வாழ்க்கையை இன்னும் அடுத்த நிலவரத்துக்கு கர்த்தர் கொண்டு போவதற்கு எங்கே ஆளை வச்சிருந்தார் தெரியுமா? சொல்லுங்க. உள்ள வீட்டுக்குள்ளேயே ஒரு அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு வேலைக்கார பெண்மணியை வைத்திருந்தார். அல்லேலூயா. இல்லையா? அந்த வேலைக்கார பெண்மணிக்கு அங்கே மரியாதையாக கிடச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. அதுவும் அடிமையாக கொண்டு வரப்பட்ட ஒரு வேலைக்கார பெண்மணி இல்லையா? நான் கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் சிலர் இப்படி தான் நம்ம அற்பமாய் பார்க்கிற சில நபர்கள் மூலமாக கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை வைத்திருப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவேளை உங்களை கூட சில வாழ்க்கையில் சில பேருடைய வாழ்க்கையில் அற்பமாக பார்க்குறாதுங்களா? கவலையே படாதீங்க. உங்களை கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்வார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. இந்த நாகமானுடைய வாழ்க்கையில் பாருங்க, ஒரு பக்கம் வெற்றி, ஒரு பக்கம் வேதனை, ஒரு பக்கம் உயர்வு, இன்னொரு பக்கம் தலைகுனிவு. இன்னும் குஷ்டரோகம் அப்படிங்கும்போது இது ஒரு சாதாரண நோய் இல்லை. கவனிக்கிறீங்களா? இல்லையா? அவங்க ஒரு மாதிரி, அதாவது அந்த நாட்கள் இது எப்படி பார்த்தாங்கன்னா, இது ஒரு சாபமாக பார்க்கப்பட்ட ஒரு காலம் அது இல்லையா? குஷ்டரோகம் வந்துருச்சுன்னா அது ஒரு டிசீஸாக பார்க்க மாட்டாங்க. சரி, இது ஒரு நோய் போல் அப்படி பார்த்த காலம் கிடையாது. அது ஒரு சாபம், இது ஒரு சபிக்கப்பட்ட மனுஷன் போல இல்லையா, இவன் ஒரு சாபத்துக்குள்ள ஆயிட்டான் போல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அவமானமாக இப்போ பார்க்கக்கூடிய ஒரு நோய் தான் அது இந்த குஷ்டரோகம். இன்னும் சொல்ல போனால் அவங்கள ஊரை விட்டு என்ன பண்ணிடுவாங்க. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. படைத்தலைவன்
இல்லையா? அதுவும் கம்பீரமாக பராக்கிரமசாலியாக ராஜாக்கு முன்னாடி ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஆள் இப்போ ஊரை விட்டே ஒதுக்கி வைக்கிற அளவிற்கு, ஊருக்குள்ளேயே சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற அளவிற்கு ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த ஒரு மனுஷனுடைய வாழ்வை மறுரூபமாக மறுபடியும் அவனுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு கர்த்தர் பயன்படுத்தின பாத்திரம் யார் என்று சொன்னால் அவன் வீட்டுக்குள்ளேயே இருந்த ஒரு சின்ன பொண்ணு. ஹல்லேலூயா. பெரிய பெரிய மனிதர்களால் முடியாத காரியங்களை கூட இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு தீர்க்க தரிசனமான சில வார்த்தைகளை சொல்கிறேன், கவனிங்க. பெரிய பெரிய மனிதர்களால் முடியாத சில காரியங்களை கூட நீங்கள் அற்பமாக எண்ணுகிற சில பேரால் கர்த்தரால் செய்து முடிக்க முடியும். எங்கெங்கேயோ போய் ரெக்கமெண்டேஷனுக்கு போய் நின்றுக்கிட்டு இருப்பீங்க, எங்கெங்கேயோ ஒரு பெரிய மனிதர்களை போய் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? இவரை பார்த்துட்டா எனக்கு காரியம் நடந்துடும், இவரை பார்த்துட்டா நான் நினச்ச காரியத்தை நான் சாதிச்சிருவேன். கர்த்தர் சொல்றாரு, நீ பெரிய மனுஷனை பார்க்கிற, உன் வீட்டுக்குள்ள உன் பக்கத்தில் ஒன்னால் அற்பமாக பார்க்கப்படுகிறவன் வச்சு உன் வாழ்க்கையில் என்னால் அற்புதத்தை கொண்டு வர முடியுங்கிறார். ஹல்லேலூயா. ஒரு புதிய பாதையை கர்த்தர் அவனுக்கு காண்பித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எங்கெங்கேயோ ட்ரை பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஆனால் இந்த நாகமானுக்கு தெரியல, தன்னுடைய வாழ்க்கையை மலர் செய்வதற்கு, தன்னுடைய வாழ்க்கையை மீண்டுமாக எழும்பி நிறுத்துவதற்கு, தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான நிந்தையை அவமானத்தை போக்குவதற்கு தேவன் ஒரு பிள்ளையை தன்னுடைய வீட்டுக்குள்ளேயே வைத்திருந்தார் என்பது எந்த பிள்ளைக்கும் தெரியாது, இந்த நாகமானுக்கும் தெரியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த பிள்ளை என்னைக்காவது நினச்சி பார்த்துருக்குமா? நம்முடைய எஜமானுடைய வாழ்க்கையை மாற்ற போகிறதே நம்ம தான், அதற்காக தான் கர்த்தர் அடிமையாகவே அவன் வீட்டுக்குள்ளே என்னை கொண்டு போகிறார் அப்படின்னு அந்த பிள்ளை நினச்சிருக்குமா? சொல்லுங்கள். அந்த பிள்ளைக்கும் தெரியாது, நாகமானுக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தருடைய திட்டங்கள் மகா பெரியது. ஹல்லேலூயா. இப்போ முதலாவது, கர்த்தர் உனக்கு வழிகாட்ட நமக்காக சிலரை எழுப்புவார். ஆமென் சொல்லுங்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அற்பமானவர்களை கொண்டு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அப்படிதானா? இரண்டாவது எழுதி கொள்ளுங்க. இரண்டாவது, கர்த்தர் நமக்காக சிலரை எழுப்புகிறார். எஸ்தருக்கு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம் வாசிங்க. எஸ்தர் 4:13-14. சீக்கிரமா. ம் ம் மற்ற யூதர் தப்பக்கூடாது இருக்க, நீ அங்க இருக்கிறதுனால மற்ற யூதர்கள்லாம் தப்பக்கூடாது இருக்க, நீ மட்டும் தப்பிச்சிருவான்னு நினைக்காத. இந்த காலத்திலே நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து வரும். அப்பொழுது நீயும் உன்னுடைய தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். இப்படிப்பட்ட அண்டர்லைன் பண்ணுங்க. அவர் சொல்றாரு, ரொம்ப தெளிவா சொல்றாரு, இப்படிப்பட்ட காலத்திற்கு நீ உதவியா இருக்கும்படிதான் உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே. யாருக்கு தெரியும்? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உனக்கு ராஜ மேன்மை ஏன் கிடைத்தது? ஆண்டவர் ஏன் உன்னை உயர்த்தினார்? இப்படிப்பட்ட காலத்தில் உன்னை எங்களுக்கு உதவியாக இருக்கும்படியாக கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். என்ன காலம் அது? 4வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் வாசிங்க. அது எப்படிப்பட்ட காலம்? அப்பொழுது மொர்தெகாய் தனக்கு சம்பவித்த எல்லாவற்றை பற்றியும் யூதரை அழிக்கும்படி பணத்தொகையை பற்றியும் அவனுக்கு அறிவித்ததும் அன்றி சூசானில் பிறந்த கட்டளையின் நகலையும் அதை எஸ்தருக்கு ரொம்ப டீட்டெயிலாக ஃபைல் அனுப்புகிறார். என்ன அனுப்புகிறார்? டாக்குமெண்ட்டு எல்லாம், ஃபைல் எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து ரொம்ப டீட்டெயிலாக அனுப்புகிறார். தன்னுடைய ஜனங்களுக்காக ராஜாவின் இடத்துல போய் விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று அவளுக்கு சொன்னான். கவனிங்க, இங்கே யூதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சதி நடந்து இந்த ஆமானின் மூலமாக ஒரு மிகப்பெரிய யூத குலத்தையே முற்றிலுமாக அழித்து போடும்படியான ஒரு கட்டளையை இந்த ஆமான் பெற்றுக்கொண்டு அதை ரொம்ப தீவிரித்து அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். இந்த செய்தியை அறிந்த அந்த மொர்தெகாய் அந்த செய்தியின் தகவல்களை எல்லாம் திரட்டி என்ன பண்ணுறாருன்னா, உள்ளே இருக்கிறதான இந்த எஸ்தருக்கு சொல்லி அனுப்புகிறார். ஆள் விட்டு போய் ராஜாவின் இடத்துல போய் சொல். கவனிக்கிறீங்களா? இதுக்கு எஸ்தனுடைய ரிப்ளை எப்படி இருந்தது தெரியுமா? கவனிங்க. எஸ்தர் சொல்கிறாங்க இல்லையா, சொல்லும்போது சொல்கிறா, ராஜா கிட்டெல்லாம் என்னால் சொல்லுங்கள் ஈஸியாக நீங்கள் நினச்ச மாதிரி போயிட முடியாது.
அவர் செங்கோல் நீட்டப்படவில்லை என்றால் என்னால் ராஜாவின் இடத்தில் அருகில் என்னால் போக முடியாது. ஒருவேளை நான் அப்படி போனால் என்னுடைய தலை என்ன செய்யப்படும், துண்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் ரிப்ளை. என்னால் முடியாதுயா, என்னாலலாம் போக முடியாது. அதுக்கு தான் மொர்தெகாய் சொல்கிறாரு இல்லையா, உன்னை கர்த்தர் இந்த இடத்திற்கு உயர்த்தி வைத்து அந்த இடத்துக்கு உள்ளே கொண்டு போய் உள்ளே வைத்திருக்கிறதே இந்த ஜனங்களை மீட்பதற்காக இருக்கலாம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, ரட்சிப்பை கொடுக்க கர்த்தர் ஒருவரை உனக்காக எழுப்புவார். ஆமீன் சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனையிலிருந்து விடுபட, நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டுகளிலிருந்து விடுபட, ஏதாவது ஒரு குழப்பத்திலிருந்து நீங்களும் நானும் வெளிவருவதற்காக சில நபர்களை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரே இணைப்பார். ஹல்லேலூயா. ஆபத்திலிருந்து தப்புவிக்க கர்த்தர் எனக்காக சிலரை எழுப்புவார். கர்த்தர் உதவி செய்கிறது ஒரு பக்கங்க, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சிலரை கர்த்தர் எழுப்ப சித்தம் வைத்திருக்கிறார். அவர்கள் மூலமாக நம்மை ஆபத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எங்கே இந்த எஸ்தரை ஆண்டவர் வைத்திருந்தார் சொன்னால், வெளியே இல்லை, அரண்மனைக்குள்ளேயே. எங்கே வைத்திருந்தார்? எப்படி நாகமானுடைய வாழ்க்கையில், அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ரட்சிப்பு, ஒரு பெரிய மறுரூபத்தை அவனுடைய வாழ்க்கையில் எங்கே வைத்திருந்தார்னு சொன்னால், அவன் வீட்டுக்குள்ளேயே வைத்திருந்தாரோ அதே போல மொர்தெகாயும் அவனுடைய யூத ஜனங்களும், இன்னும் சொல்லப்போனால் எஸ்தருடைய வாழ்க்கையை காக்கும்படியாக ஒரு காரியத்தை கர்த்தர் எங்கே வைத்திருந்தார்னு சொன்னால், அரண்மனைக்குள்ளேயே அதற்கான தீர்வை வைத்திருந்தார். இதில் இன்னொரு பியூட்டியான விஷயம் என்ன தெரியுமா? கவனிங்க, இதில் ரொம்ப அழகான விஷயம். இந்த விஷயத்தை கொஞ்சம் கூட கவனிக்க தவறிட்டான் ஆமான். கவனிக்கிறீங்களா? அவன் பேக்ரவுண்டு யாருக்கெல்லாம் செக் பண்ணான்னு சொன்னால், மொர்தெகாயோட பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணான் இல்லையா? அந்த மொர்தெகாய் எங்கேருந்து வந்தான், இவனுடைய குலம் என்ன, இவன் கோத்திரம் என்ன, இந்த ஜனங்கள்லாம் யார், எல்லா பேக்ரவுண்டையும் எங்கே செக் பண்ணான். ஆமான் அழகாக செக் பண்ணி சூப்பராக ஒரு கதையை ரெடி பண்ணி ராஜாட்ட போய் சொல்லிட்டான். ஆனால் எதை மறந்துட்டான்னு சொன்னால், இந்த எஸ்தர் எங்கேருந்து வந்தவா அப்படிங்கிறத மறந்துட்டான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த எஸ்தருடைய பேக்ரவுண்ட் அவன் செக் பண்ண மறந்துட்டான். கவனிங்க, நம்ம ராஜாத்துக்கு விரோதமாகவே சட்டத்தை இயற்றோமே அப்படிங்கிறத அவன் மறந்துட்டான். ஹல்லேலூயா. உள்ளே தான் வைத்திருந்தார் விடுதலைக்கான காரியத்தை. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுது, தந்திரக்காரனை அவர் தந்திரத்தாலே கர்த்தர் பிடிப்பார் இல்லையா? ஆமானுடைய தந்திரத்தாலேயே அவர் முறியடித்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எஸ்தருக்கும் தெரியல. கவனிங்க, எஸ்தர் நினைத்தா என் வாழ்க்கையில் கர்த்தர் இதை நிறைவேற்றியிருக்கிறார், என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கிறார், என் வாழ்க்கையில் கர்த்தர் நன்மையை செய்து உன்னதமான இடத்துல வைத்திருக்கிறார்னா எஸ்தர் நினைத்தா. ஆனால் எஸ்தருக்கு தெரியல, அவளுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தல. யூத ஜனங்களை காக்கும்படியான தேவ திட்டம் அவருடைய வாழ்க்கையின் உயர்வுக்கு பின்னாடி இருந்தது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சில நபர்கள் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் உயர்த்துகிறதே எதற்காகனா, நம்முடைய வாழ்க்கையை சிறந்திருக்கும்படியாக கர்த்தர் அவர்களை நம்முடைய வாழ்க்கையில் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், கர்த்தர் அவங்களுக்கு நல்லா அதை கொடுத்துருக்கிறாராக்கும், அதை செய்திருக்கிறாரா இருக்கும் இல்லையா, ஆண்டவர் அவங்களுக்கு பரவாயில்ல, எனக்கு இல்லைனா கூட அவங்கள ஆண்டவர் உயர்த்திக்கிட்டு இருக்கிறார். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் நன்மை செய்ய முடியாதாண்டா அவனை நான் தூக்கிட்டு மேலே போகிறேங்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு இதை நீங்கள் நம்புறீங்களா இல்லையா? நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் நன்மை செய்யும்படியாக சில ஜனங்களை கர்த்தர் உயர்த்த சித்தம் வைத்திருக்கிறார். நம்புறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. இந்த சபைக்கு நன்மை செய்யும்படியாக சில ஜனங்களை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செய்யும்படியாக சில நபர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதனால் பொறாமப்படாதீங்க. ஹல்லேலூயா. மற்றவர்களை கண்டு பொறாமப்பட, உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்யும்படியாக தான் அவர்களை கர்த்தர் உங்கள் கண்கள் முன்பதாக உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தை உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னு சொன்னால், தம்முடைய ஜனங்களின் இடுக்கண்ணிலிருந்து அவர்களை ரட்சிக்கும்படியாக, அவர்களை மீட்கும்படியாக தேவன் எழும்ப பண்ணின மனிதர்கள் யார் என்று மற்றவர்களும் கண்டுபிடிக்கப்படலை, அவர்களுக்கும் தெரியல. ஆனால் வேலையை மட்டும் நடந்துக்கிட்டே இருந்தது. கவனிக்கிறீங்களா? ஜனங்களை மீட்கிறதற்காக அல்லது ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக ஜனங்களுக்கு நன்மை உண்டாகும்படி சில ஜனங்களை கர்த்தர் என்ன பண்ணார்னா உயர்த்தினார். சில ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணார்னா ட்ரெயின் பண்ணார், உன்னதமான இடத்துக்கு கொண்டு போனார். ஆனால் அதனுடைய நோக்கம் பாருங்க, அதை அந்த இடத்துக்கு போனவங்களுக்கும் தெரியல, மற்றவங்களுக்கும் அதை மீட்கப்பட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களாலேயும் அதை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது. உதாரணம் பாருங்க, கிதியோனுடைய வாழ்க்கை. அவர் சொல்கிறார், என்னை ஆளை விட்டுருங்க, என்னாலலாம் முடியாது அப்படின்னு சொன்ன ஒரு நபரை தான் ஆண்டவர் என்ன பண்ணார்னா எடுத்து பயன்படுத்தினார் ஜனங்களை மீட்கும்படியாக. ஹல்லேலூயா. இல்லையா? இன்னொரு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் யார் சொல்லலாம்? மோசே. இல்லையா? சொன்ன உடனே ஞாபகம் வருது பாருங்க. மோசே, ஐயா என்னாலலாம் முடியாது, என்னை விட்டுருங்க. கர்த்தர் அவன் மேலே வைத்திருந்த திட்டத்தை மோசேயும் உணர்ந்து கொள்ளலை,
இல்லையா? ஒரு காலத்தில் இறங்கி வந்து உதவி செய்யலாம் அப்படின்னு வந்தபோது எபிரேயர்களும் என்ன செய்யலைன்னா, உன்னை யாரையா எங்களுக்கு நியாயாதிபதியாக வைத்தது அப்படின்னு சொல்லி எபிரேயர்கள் என்ன செய்யலை, உணர்ந்து கொள்ளலை. ஆனால் கர்த்தருடைய திட்டம், வேலை, எபிரேயர்கள் மேலே இருந்த வேலை இல்லையா திட்டம், அதே போல் மோசேயின் மேலே இருந்த திட்டம் அவருடைய நோக்கத்தின்படி நடந்து கொண்டே இருந்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் முன்குறித்ததான திட்டங்கள், தேவன் முன்குறித்ததான நேரங்கள் எல்லாம் அவர் வாய்த்தபடி, அவர் பிளான் பண்ணபடி நடந்து கொண்டே இருந்தது. இதை யார் அறிந்து கொள்ளலைன்னா, திட்டத்திற்காக பயன்படுத்தின பாத்திரங்களும் என்ன செய்யலை, அதை அறிந்து கொள்ளலை. என்னை விட்டுருங்க, நான்லாம் போக மாட்டேன் அப்படின்னு தான் சொன்னான். அப்படிதானா? ஆனால் கர்த்தர் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. நீங்கள் தாவீதினுடைய வாழ்க்கையில் பாருங்கள், தாவீதினுடைய வாழ்க்கையினுடைய பெற்றோர்கள் என்ன நினைத்திருந்தாங்கன்னு சொன்னால், இவன் நல்ல ஆடு மேய்க்கிறான், இவனுடைய பிஸ்னஸ் நல்ல ஒரு ஆடு மேய்க்கிற பிஸ்னஸாகவே இவனுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம், செட் பண்ணி கொடுத்துருவோம். இவனுக்கு அதுதான் முடியும். சொல்லுங்கள், இவனுக்கு அதுதான் முடியும். என்ன முடியும்? ஆடு தான் மேய்க்க முடியும். இவனுடைய வேலை அதுதான். அவனும் அவனுடைய வாழ்க்கையில் நினச்சானா, ஏதோ எனக்கு தெரிஞ்ச கிட்டாரை வாசிச்சுட்டு நான் ஆடு தான் மேய்ப்பேன். எது வரைக்கும் தெரியுமா? அதனால தான் பாருங்கள், அவனை போருக்கு அனுப்பலை. எங்கே அனுப்பிச்சாங்கன்னா, போருக்கு போயிருக்கிற சகோதரர்களுக்கு சாப்பாடு கொண்டு போகிறதுக்கு ஒரு சின்ன வேலையை செய்வதற்கு தான் என்ன பண்ணாங்கன்னா தாவீதை அனுப்புனாங்க. கவனிங்க, தாவீதின் மேலே இருந்ததான திட்டமும் தாவீதுக்கு தெரியாது, அவனுடைய பெற்றோர்களுக்கும் தெரியாது. ஆமென் சொல்லுங்க. எது மட்டும் சொன்னால், போர்க்களத்திற்கு வருகிறவரை, ஹல்லேலூயா, கோலியாத்தை சந்திக்கிறவரை அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான திட்டங்கள் அவனுக்கு தெரியாது. அந்த இடத்திற்கு வந்த உடனே, ஒரு பாயிண்ட்டுக்கு வந்த உடனே கர்த்தரால் அவனையும் பயன்படுத்த முடியும் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். ஹல்லேலூயா. அது அந்த பிடிமானம் தான் அவனுடைய வாழ்க்கையின் இறுதி வரை கர்த்தரை பிடித்து கொள்ள உதவியாக இருந்தது. அப்படிதானா? ஆவியானவர் என் கூட இருக்கிறார், அவரால் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியுங்கிறத தாவீது எங்கே நம்பினான்னு சொன்னால், ஆடு மேய்த்து கொண்டிருந்த பொழுது மாத்திரமல்ல, அவன் கோலியாத்தை சந்திக்க கர்த்தர் அவனை அழைத்து வந்தபோது அவனுடைய அழைப்பு, அவனுடைய காலிங்கை குறித்து அவன் ரொம்ப உறுதியுள்ளவனாக, அவன் ரொம்ப நம்பிக்கையுள்ளவனாக, விசுவாசம் உள்ளவனாக மாறினான். 2 சாமுவேலின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 23:1-2. சீக்கிரமா. தாவீதினுடைய கடைசி வார்த்தைகள், மேன்மையாய் உயர்த்தப்பட்டு, பாருங்க கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் தாவீதினுடைய வாயிலிருந்து வருது. மேன்மையாய் உயர்த்தப்பட்டு, யாக்கோபின் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு, இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின தாவீது என்னும் குழந்தை அல்ல. இப்ப அவர் என்னவாயிட்டார் சொல்லுங்க? கடைசி நாட்களில் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என் நாவில் இருந்தது, ஆமென், ஹல்லேலூயா. தாவீதுடைய வாயிலிருந்தே அறிக்கை பண்றார். ஆமென் சொல்லுங்க. ஏசாயா எழுதின புஸ்தகம் 45வது அதிகாரம். ஒரு மனிதனை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டது நமக்கு எல்லாம் தெரியும், கவனிக்கிறீங்களா? ஆனால் இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு மனிதன் உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஏசாயா 45 1, 2, 3, 4 வாசிங்க. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக அவனுக்கு சொல்லுகிறதாவது வாசிங்க. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நல்லா கவனிங்க. அதாவது இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வாங்க. அவர் எப்படிலாம் அவர் சொல்கிறாருன்ட்டு. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் நானே என்று அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பாள்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன்.
நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான், பாருங்க அண்டர்லைன் பண்ணுங்க, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, எல்லாம் கவனிங்க. இந்த ஆள் யார் தெரியுமா? இந்த ஆள் பேரு கோரேஸ். இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இவர் ஒரு யூதன் அல்ல. இவர் யார் அல்ல? இவர் யூதன் அல்ல, இஸ்ரவேலின் ராஜாவும் அல்ல, விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனும் அல்ல. இவன் ஒரு பெர்சிய ராஜா. யாரு? பெர்சியன் கிங், பெர்சிய ராஜா. இவனுக்கும் இஸ்ரவேலுக்கும் சம்பந்தமே இல்லை. கவனிங்க, கர்த்தர் முதல் வசனத்திலே சொல்றாரு, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ். எப்ப? அப்பவே. கவனிக்கிறீங்களா? விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ராஜா இல்லை, இஸ்ரவேலின் ராஜாவும் அல்ல, யூதனும் அல்ல. ஆனால் பெர்சிய ராஜாவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாராம். ராமேன் சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருடைய வழிகள் எவ்வளோ வித்தியாசமாக இருக்கு பாருங்க, இல்லையா? இது எதுக்குன்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அந்நிய ராஜா. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னான். இப்போ கவனிங்க, சில அந்நியர்களை கூட கர்த்தர் நமக்காக எழும்ப பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், எனக்கு வந்து நான் நம்புகிற என் சர்ச்சுக்கு வர்ற இந்த அண்ணன் தான், இல்லையா, கிறிஸ்தவ இந்த அண்ணன் தான், கிறிஸ்தவ நபர் தான் எனக்கு உதவி செய்ய முடியும், இல்லையா, என்னை இவர் தான் எனக்கு முடியும், அவங்கெல்லாம் எனக்கு செய்ய மாட்டாங்க. கவனிங்க கவனிங்க, இல்லையா? அப்படி நம்ம வாழ்க்கையில் அநேகரை நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவங்களை ரொம்ப அற்பமாக, இல்லையா, மற்ற மதத்தவர்களை ரொம்ப அற்பமாக, இல்லையா, அவங்களாம் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க, அவங்களால நமக்கு என்ன செஞ்சிட முடியும், எங்கள் ஆளுங்க எங்களுக்கு செய்வாங்க. எப்படி? ஆமாம், எங்கள் ஆளுகளால் தான் எங்களுக்கு செய்ய முடியும், எங்கள் மதத்தவர்களால் தான் எங்களுக்கு நன்மை உண்டாகும். கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு நான் நன்மை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா பெர்சிய ராஜாவை கூட நான் தூக்கிட்டு வருவேங்கிறார். ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு பாருங்க, 4வது வசனத்தில் கடைசி போயிருங்க, நீ என்னை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர்னா யாருன்னே தெரியாத ஒரு ராஜாவாக இருந்தாலும் கூட உனக்கு நாமத்தை நான் கொடுத்தேன்கிறார். ராமேன் சொல்லுங்க. ஆண்டவருடைய பெயரை கூட அறியாத, ஆண்டவருடைய அன்பை கூட ருசி பார்க்காத, கர்த்தரையே முன்ன பண்ண தெரியாத ஒரு ராஜாவை கூட அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் எழும்ப பண்ண முடியும். அப்படியானா உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் கர்த்தர் எப்பேற்பட்ட நபர்களையும் அவரால் கொண்டு நமக்கு உதவி செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் நம்ம சொந்தம், நம்ம உறவு, நம்ம சபை, இல்லையா, அப்படியே இல்லாமல் கொஞ்சம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் சில கோரேஸ்களை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எழுப்ப போதுமான தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சில கோரேஸ்கள் நம்முடைய வாழ்க்கையில் எழும்புவாங்க. சில கோரேஸ்களை நமக்காகவே கர்த்தர் அவங்கள அபிஷேகம் பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்முடைய உறவுகளை கர்த்தர் தெரிந்து கொள்ளனாலும், நம்முடைய உறவுகள் நம்மளை விட்டு உதவி செய்யாமல் போனால் கூட பரவாயில்ல, ஆண்டவரே என் வாழ்க்கையில் சில கோரேஸ்களை எழும்ப பண்ணும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் சில கோரேஸ்களை கர்த்தர் எழும்ப பண்ணி சொல்லுவார், நான் உனக்கு முன்னே போய். யார்கிட்ட சொல்றாருன்னா கோரேஸ் கிட்ட சொல்றார், ஐயா நான் உனக்கு முன்னே போய் உனக்கு கோணலானவைகளை நான் என்ன பண்ணுவேன். இதெல்லாம் எதுக்காகனா கோரேஸ்க்காக அல்ல, அவருடைய பிள்ளைகளுக்காக. கோரேசனுடைய பாதைகளை நான் செவ்வையாக்குவேன்கிறார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. பாருங்க, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அறியும்படிக்கு என்ன பண்ணுவேன்னா, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். கவனிங்க கவனிங்க, நம்மளால் மற்றவனுக்கு ஆசீர்வாதம் வரணும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. பாருங்க, இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் கோரேஸ் பெறுவதற்கு தகுதியான நபராக இருந்தானா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஆனால் கர்த்தர் ஒரு ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், கர்த்தர் ஒரு ஜனங்களை மீட்கும்படியாக சித்தம் வைத்தபடியினாலே கோரேஸை அழைத்தது மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு, நான் உனக்கு இதெல்லாம் தருவேன். அல்லேலூயா. கவனிங்க கவனிங்க, நம்ம மூலமாக மற்றவன் ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. புறஜாதியார் நம்ம மூலமாக ஆசீர்வதிக்கப்படணும். எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் நல்லா இருக்கிறது மூலமாக என்னை மீட்கப்பட்டபடியாக கர்த்தர் என்னை பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இல்லையா, நம்ம எதிர்த்து வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் நம்ம இருக்கிறது நிமித்தமாக அந்த ஏரியாவே ஒரு ஆசீர்வாதமான ஏரியாவாக மாறணும். அல்லேலூயா. நாங்களாம் ரொம்ப நாள் அப்படி ஜபிக்கிறது உண்டு. ஆண்டவரே, இந்த இடத்துல எங்களை வைத்திருக்கிறீன்னு சொன்னால், இந்த இடத்தின் மூலமாக நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறது மூலமாக இந்த இடத்துல இருக்கிறது எல்லா வீடும் ஆசீர்வதிக்கப்படணும், இந்த ஏரியாவே ஆசீர்வதிக்கப்படணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாவம்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அதுபோல் நம் மூலமாக கர்த்தர் மற்றவர்கள் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. பாருங்க, அவர் சொல்றாரு, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு என்னுடைய நாமத்தை நான் உனக்கு என்ன பண்ண கொடுத்தேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இதனுடைய சம்பவம் கர்த்தர் சொன்னபடியே, தேவன் சொன்னபடியே கிட்டத்தட்ட 70 ஆண்டு கழித்து இது அப்படியே அவர் கோரேஷின் மூலமாக நிறைவேற்றினார். அல்லேலூயா. கர்த்தர் ஒருத்தனை எதற்காக தெரிந்தெடுத்தார்னு சொன்னால், தன்னுடைய ஜனங்களை மீட்கதற்காக. ஏதோ ஒரு மோசையை தெரிந்தெடுத்தார், ஏதோ அவங்க ஆளுகளையே கர்த்தர் தெரிந்தெடுத்தாருங்கிற மட்டும் வேதத்தில் நமக்கு எக்ஸாம்பிள் இல்லை இல்லையா? அந்நிய ராஜாவாகிய கோரேஷையும் எடுத்து தன்னுடைய ஜனங்களுக்காக கர்த்தர் பயன்படுத்தினார் என்கிறதான மிக நல்ல உதாரணம் நமக்கு வேதத்தில் கொடுக்கப்படுது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அப்படி செய்யணுமா? ஹல்லேலூயா. அப்போ ரெண்டாவது காரியம், கர்த்தர் என்னுடைய இடுக்கணையிலிருந்து ரட்சிக்கும்படியாக இல்லையா எனக்கு தேவன் சிலரை எழுப்புவார். மூன்றாவது, யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 8-9 வாசிங்க. யோவான் 6வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா, இங்கே எல்லாரும் சொல்லுங்க, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் இல்லையா, 5 லோவ்ஸ் ஆஃப் பிரெட்டும் என்ன இருக்குன்னு 2 ஃபிஷ்ஷும் தான் இருக்கு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். கவனிங்க கவனிங்க. அதாவது இந்த இடத்துல சொல்றேன், அதாவது இருக்கிறதே ஒரு சின்ன பையன், அவன் சின்ன பையன்ட்ட இருக்கிறதே என்ன இருக்குன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம். 6வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. கவனிங்க, 200 பணத்து அப்பங்களுக்கும் அவ்வளவு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தாலும் கூட கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரும் சாப்பிட்டாலும் கூட என்ன செய்யாது? போதாதே இல்லையா? இதை முதல்ல சொல்லிட்டான். இதுக்கப்புறம் பாருங்க, கொஞ்சோண்டு கிடைக்குது. இந்த கொஞ்சத்தை வைத்து என்ன செய்ய முடியாது? எல்லாராலையும் எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது? திருப்தியாக்க முடியாது. அப்போ கவனிங்க, காலமும் சரியில்லை, அவங்க இருந்த இடமும் போய் டக்குன்னு போய் ரெடி பண்ணி வாங்கிட்டு வர்றதுக்கு இடமும் சரியில்லை, பணமும் கையில் இல்லை. என்னென்ன இல்லை? கால சூழ்நிலையும் சரியில்லை, அவங்க வந்து உட்கார்ந்துருக்கிறதான இடமும் சரியில்லாத இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறாங்க, கையிலையும் என்ன இல்லை? பணம் இல்லை. ஆனால் தேவையை சந்திக்க கர்த்தர் அந்த இடத்துல ஒரு சின்ன பையனை எழுப்பினார். ராமேன் சொல்லுங்க பாவம். அல்லேலூயா. நான் ஏற்கனவே இதை ஒரு செய்தியை நான் கொடுத்துருக்கிறேன். அப்படிதானா? அங்கே வந்திருந்தவர்களில் இந்த சின்ன பையன் மாத்திரம்தான் அந்த டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்திருந்தான்னா நமக்கு தெரியாது. அப்படிதானா? ஏதோ ஃபேமிலி ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு அங்கங்கே கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய இருதயத்தை திறந்த பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் கையை நீட்டுவதற்கு, கர்த்தருடைய சமூகத்தில் என்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை நான் கர்த்தருடைய சமூகத்தில் நான் கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு அங்கே கொடுக்க விரும்பினது யாருன்னா அந்த சின்ன பையன் மட்டும்தான். அல்லேலூயா. கர்த்தர் அந்த சின்ன பையனை கொண்டு தான் வசனம் சொல்லுது, 5000 புருஷர்கள் இல்லையா, இன்னும் சின்ன பிள்ளைங்க இல்லையா, மனைவிமார்கள் எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. கர்த்தர் தேவைகளை சந்தித்தது மட்டுமல்ல, 12 கூடை நிறைய சொல்லுங்க மீதத்தையும் எடுக்க வைத்தார். யாரை கொண்டு சொல்லுங்க? சின்ன பையனை கொண்டு அவ்வளவு ஜனங்கள், ஒரு மனுஷனை கொண்டு இல்லையா. அந்த ஒரு மனிதன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஹைலைட் பண்ணிட்டே வர்றேன் இல்லையா. முதல்ல இருந்து பார்த்தோம், ஒரு மனிதனை கொண்டு இல்லையா உலகம் முழுவதற்கும் மனித குலத்தை கர்த்தர் உண்டாக்கினார். ரெண்டாவது சொன்னேன், ஒரு மனிதனாகிய இயேசுவை கொண்டு உலகம் முழுவதற்கும் கர்த்தர் என்ன பண்ணார்? எல்லா ஜனங்களுக்கும் ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தார். ஒரு மோசையை கொண்டு அவ்வளவு லட்சாதி லட்ச ஜனங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். ஒரு மனிதன், ஒரு கிதியோனை கொண்டு கர்த்தர் பெரிய வெற்றியை கொடுத்தார். இப்படி நீங்க பார்த்தீங்கன்னா வேதத்தில் ஒரு மனிதனை கொண்டு, ஒரு அற்பமான மனிதனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து முடித்தார். நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஒரு மனுஷன் யாராவது வரணும். எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? ராமேன் சொல்லுங்க பார்ப்போம். அல்ல. அப்போ மூணாவது காரியம், என்னுடைய தேவையை சந்திப்பதற்காக கர்த்தர் சிலரை என் வாழ்க்கையில் எழுப்புவார். அல்லேலூயா. என் தேவையை சந்திக்கிறதற்கு, என்னுடைய தேவையை நம்புங்க அப்படியே நடக்கும். ராமேன் சொல்லுங்க, என் தேவையை சந்திக்கிறதற்காகவே சிலரை கர்த்தர் என்ன பண்ணுவார்னா எழுப்புவார்யா. அல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. சரியா? விருந்தினருக்கு வந்ததுலேருந்து எங்கள் தேவைகளை சந்திப்பதற்காகவே சில ஜனங்களை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். ராமேன் சொல்லுங்க பார்ப்போம். அது விசுவாசிங்க, அந்த வார்த்தையை அப்படியே நம்புங்க. ஜெபிக்கும் போது அப்படியே ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எங்கள் தேவையை சந்திப்பதற்காக சிலர் நீங்கள் எழுப்புங்க ஆண்டவரே.
ஒரு ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாக செய்வார். அல்லேலூயா. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 2, 3, 4 சீக்கிரமா வாசிங்க, நான் முடிச்சிருவோம். 1 ராஜாக்கள் 17, 2, 3, 4 இந்த வசனங்களை வாசிங்க. ஒன்று ராஜாக்கள் 17வது அதிகாரம். நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒளித்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க, எல்லாரும் சொல்லுங்க, யாருக்கு கட்டளையிடுவேன்? காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். எத்தனை பேருக்குள்ள விசுவாசம் வருது? நல்ல சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. எதிர்பாராத இடத்துலேருந்து, எதிர்பாராத நபர்கள் இடத்துலேருந்து, எதிர்பாராத இடத்துலேருந்து, இன்னும் சொல்ல போனால் அந்த காகத்தினுடைய ஸ்பெஷாலிட்டியே என்னன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லையா? காகத்தினுடைய அவருடைய குணமே என்னன்னா இருக்கிறத பிடுங்கிட்டு போயிடும். கவனிக்கிறீங்களா இல்லையா? இருக்கிறத என்ன செய்யும் காக்கா? ஆமாம், எங்கேயாவது ஒன்று இருந்துச்சுன்னா டக்குன்னு என்ன பண்ணுன்னா கண்ணுமிக்கிற நேரத்தில் தூக்கிட்டு போகிற காகத்தை கொண்டு ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த காகத்தை கொண்டே உனக்கு நான் சாப்பாடு தர வேண்டாங்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நீங்கள் நானும் வாழ்க்கையில் நினச்சிருப்போம், இவனா எனக்கு உதவி செய்ய போகிறான் இல்லையா? அறுத்த கைக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டான், இவனா என் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறான்? உதவி செய்ய போகிறான். நயா பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது இல்லையா? இவனை வைத்து என்கிட்ட இருக்கிறதையும் இவன் பிடுங்காமல் இருந்தால் சரி, என் வாழ்க்கையில் என் வீட்டுக்குள்ளே வராமல் இருந்தால் சரி அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களை வைத்தே ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நான் தேவையை சந்திப்பேன்டாங்கிறாரு. எத்தனை பேருக்குள்ள விசுவாசம் வருது? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. காகத்தை வைத்து, இப்போ பாருங்க, காகம் டெய்லி என்ன பண்ணுதுன்னா வேளா வளைக்கு என்ன பண்ணுது? சாப்பாடை கொடுக்குது. தண்ணிக்கு என்ன பண்ணுறான்னா பக்கத்தில் இருக்கிற ஆற்றில் ஓடுகிற தண்ணியை குடிக்கிறான். ஒரு நாள் வருது, என்ன ஆகுதுன்னா அந்த தண்ணியை வற்றி போயிருது. சொல்லுங்க, வாழ்க்கையில் அடி மேலே அடி இல்லையா? வர்ற காக்காவும் நின்றுச்சு, இப்போ குடிக்கிறதுக்கு தண்ணியும் நின்றுச்சு. ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு ஊருக்குள்ளே போ, அந்த ஊருக்குள்ளே ஒரு ரொம்ப பணக்கார வீடு இருக்காங்க போ அப்படியா சொன்னார்? சொல்லுங்க, ஆமாம் இல்லையா? அவளுக்கு இருக்கிற கொஞ்சத்தை சாப்பிட்டுட்டு அடுத்த வேளைக்கு சாப்பாடு இல்லை, அவ்வளோதான், பட்டினி சாக போகிறா அப்படிங்கிற ஒரு குடும்பத்திற்குள்ளே என்ன பண்ணுறாருன்னா அனுப்புகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். அதை நான் ஏற்கனவே சொன்னேன், அற்பமாய் பார்க்கப்படுகிற நபர்கள். அல்லேலூயா. அற்பமாய் தென்படுகிற ஸ்திரீ இல்லையா? அவருக்கே தோணிருக்கும், இவா வீட்டுக்கா, வீட்டை பார்த்தாலே அவளே சாகர நிலைமையில இருக்கா இல்லையா? அவளும் பிள்ளையுமே சாகர, இங்கே போய் ஆண்டவர் என்னை அனுப்புகிறாரு அப்படி தான் அவருக்கு இருந்திருக்கும். ஆனாலும் போகிறாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆனால் அவளை கொண்டு தான் கர்த்தர் என்ன பண்ணார்னா இவருடைய தேவையையும் சந்தித்தார். இவருடைய தேவையை மட்டுமல்ல, அவர்களுடைய தேவையும் கர்த்தர் பெருக பண்ணினார். ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. தேவையோடு கூட இருக்கக்கூடிய ஊழியர்கள், தேவையோடு கூட இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளை இல்லையா, ஒரு இடத்திற்கு கர்த்தர் சொல்லும் பொழுது அதை அவர்கள் உண்மையாக அதை அப்படியே கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, எந்த குடும்பம் சாகணும் அப்படின்னு முடிவெடுத்து இருந்து கொண்டு இருக்கிறதோ அந்த குடும்பத்திற்குள்ள பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ தேவையை சந்திக்க கர்த்தர் எனக்காக ஒருவரை எழுப்புகிறார். அல்லேலூயா. அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம் இல்லையா? என் வாழ்க்கையில் குறைவு வந்ததுன்னு நல்லதுன்னு சொல்லியிருக்கோம். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். என் வாழ்க்கையில் கொஞ்சம் பாத்திரங்களெல்லாம் காலியானது நல்லது. இந்த ஆட்டிடியூட் வந்துடணும் நமக்குள்ளே. அப்படி தானா? என் வாழ்க்கையில் பாத்திரங்கள் காலியாகுதா, கவலையே படாதீங்க, உட்காந்து புலம்புறதை கொஞ்சம் நிப்பாட்டுங்க. அதை நிரப்ப சில நபர்களை நம்ம வீட்டுக்கு கர்த்தர் கொண்டு வருவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூ. உங்கள் வீட்டில் காசு இல்லாமல் இருக்கலாம், வீட்டில் பண வசதி இல்லாமல் இருக்கலாம், போய் ஒரு பிரெட்டு பாக்கெட் ஒரு மாவு பாக்கெட்டை வாங்கி தோசை சுடுறதுக்கு காசு இல்லை, பணம் இல்லை அந்த மாட்டை. அப்படி தானா? பைசா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பாத்திரங்கள் எல்லாம் நிரம்ப போகுது. சொல்லுங்க, பாத்திரம் எல்லாம் நிரம்ப போறார். ஒருத்தர் வந்துகிட்டு இருக்கிறாரு, ஒரு நபரை என் வாழ்க்கைக்கு, என் வீட்டுக்குள்ள, என் பிள்ளைக்கு நேராக, எனக்குள்ள இல்லையா, என் குடும்பத்திற்கு நேராக ஒரு மனுஷனை கர்த்தர் அனுப்பி கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்போ முதல் காரியம், கர்த்தர் எனக்கு வழிகாட்ட அந்தந்த சமயத்தில் ஏற்ற ஆட்களை எனக்காக எழுப்புவார். வழிகாட்ட இல்லையா? நமக்கு ஐடியா கொடுக்க, இப்படி செய்யுங்க, அப்படி பண்ணுங்க இல்லையா? நம்ம ஐடியா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சில நபர்களை நம்ம வாழ்க்கையில் நமக்கு வழிகாட்டுவதற்காக சில நபரை அவர் ஏற்படுத்த போதுமான தேவனாக இருக்கிறார். ரெண்டாவது காரியம், கர்த்தர் என்னுடைய இடுக்கண்ணில் இல்லையா, என்னை இடுக்கண்ணில் நான் பாடுகள் வழியாக போகும்போது, ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கொண்டு பாட அனுபவிக்கும் போது, அதிலிருந்து என்னை மீட்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக இல்லையா, மோசேயை போல, கிதியோனை போல, தாவீதை போல சில நபர்களை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எழுப்ப போதுமானவராக இருக்கிறார். மூன்றாவது,
தேவையை சந்திக்க. எல்லாரும் சொல்லுங்க, என் வாழ்க்கையில் இருக்கிறதான குறைகளை சந்திக்க, என் வாழ்க்கையில் இருக்கிறதான வெறுமையானவைகளை போக்க, என் வாழ்க்கையில் தேவைகளை சந்திப்பதற்கு சில நபர்களை கர்த்தர் என் வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு வருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த டிசம்பர் மாதத்தில் கடைசி நாட்களுக்கு நீங்களும் வந்திருந்தாலும் கூட இப்பயும் கர்த்தர் நம்மளை ஆறுதல் படுத்த நமக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தர போதுமான தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக அற்பமாக பார்க்கப்படுகிறவைகளை கொண்டு, என்னால் அற்பமாய் பார்க்கப்படுகிறவர்களை கொண்டு, இவங்களால என்ன செஞ்சிட முடியும் அப்படிங்கிற நினைக்கிறவங்களை கொண்டு என் வாழ்க்கையில் அவர் நன்மையான காரியங்களை செய்ய போதுமான தேவனாக இருக்கிறார். எல்லாம் எழுந்து நிற்கலாமா? கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஷால் வி ஆல் ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ்? எல்லாரும் எழுந்து நின்று ஆவியானவர் இந்த வருஷத்தினால கடைசி நாட்களில் கூட கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுக்கிற வாக்கு என்ன தெரியுமா? உனக்காக சிலரை நான் எழுப்ப போதுமானவராக இருக்கிறேன். உனக்காக சிலரை நான் எழுப்புகிறேன். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்காக சில நபரை எழுப்புங்க. என் வாழ்க்கையில் சில நபர்களை கொண்டு என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட, என் வாழ்க்கை இக்கட்டிலிருந்து வெளியே வர, என் வாழ்க்கையினுடைய தேவைகள் சந்திக்கப்பட என் வாழ்க்கையில் சில நபர்கள் எழுப்புங்க டாடி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். நல்ல வாய்களை திறந்து நன்றி ஆவியானவரேன்னு சொல்லுங்க. என்னோடு கூட கர்த்தர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறேன்னு சொல்லுங்க. வாய்களை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தேங்க்யூ டாடி, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. இந்த வருஷம் முழுவதும் எங்களுக்கு வாக்கு பண்ணினபடி உங்களுடைய நன்மையும் கிருபையும் ஆண்டவரே எங்களை தொடர்ந்து வந்து எங்களுடைய பாத்திரங்களை எல்லாம் கர்த்தர் நீ நிரப்பினதற்காக நமக்கு நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். இந்த வருஷத்தை வாக்குத்தத்தத்தினாலே நாங்கள் ஆரம்பித்தது போல இந்த வருஷத்தை வாக்குத்தத்தத்தினாலேயே முடிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன். எப்படி இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் நியூ இயர் சர்வீஸ்ல கர்த்தர் பேசினாரோ அதே போல இந்த வருஷத்தினுடைய இறுதியிலே ஆண்டவர் பேசியிருக்கிறார். உன் தேவையை சந்திக்க ஒரு சிலர் உன் வாழ்க்கையில் நான் எழுப்ப போறேங்கிறார். நீங்க நினைக்கலாம், ஆண்டவரே எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை, என்ன செய்யறதுன்னே தெரியல, என் வாழ்க்கையை நான் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போறதற்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. கர்த்தர் சொல்றாரு, ஒரு சிலரை உனக்காக நான் எழுப்ப பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஒரு சிலரை உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுக்கறதுக்கு நான் எழுப்பி கொண்டு இருக்கிறேன். உன்னுடைய இக்கட்டான சூழலிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருவதற்காக சில நபர்களை உனக்காக நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். உள்ளத்தினால தந்து தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க. ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் என்னோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே என் கூட பேசியிருக்கிறீர், எனக்கு நல்ல வாக்கு பண்ணியிருக்கிறீர், இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற நீர் போதுமானவராக இருக்கிறீர். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம். என் தேவைகளை அவர் சந்திப்பார். என்னுடைய வாழ்க்கை மாறும், என்னுடைய சூழ்நிலை மாறும், என் வாழ்க்கை மாறும். என்னால் ஒரே நிலவரத்தில் அல்ல, எனக்காக ஒரு சிலரை கர்த்தர் எழும்ப பண்ணுவேன் இந்த காலினத்தில் எனக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தெய்வங்க அவர். உங்க மேல என் மேல எவ்வளவு அன்புள்ள தெய்வம் அவர். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. பாடுங்க பாடுங்க. முடிவை தருபவர், தருபவரே, எனக்காக செய்பவரே. எல்லாமே செய்து முடிப்பே. பாடுறீங்களா? யெகோவாயிரே, 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 எல்லாம் செய்து முடிக்கிறவர். எதிர்பார்த்த முடிவை, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவர். நல்ல கரங்களை உயர்த்தி யெகோவாயிரே, யெகோவா. பேருக்கு
நம்பிக்கை பிறகுது இந்த காலை நேரத்தில். அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். ஓ யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே சொல்லுங்க. பலத்தால் முடியாது, பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும். எல்லாம் ஆராதிங்க, கொஞ்ச நேரம் ஆராதிங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து shall we all worship him. என்னுடைய பலத்தால முடியாத காரியங்களை, ஓ பராக்கிரமம் என்றும் என்னில் இல்லையா, பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, உம்முடைய ஆவியினாலே பலத்தாலும் அல்ல, பலத்தாலும் அல்ல, சொல்லுங்க. உம்முடைய ஆவியினால் என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து முடிப்பீர். ஒன்றை பலத்தாலும் அல்ல, ஓ பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம். ஆமென், 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 ஆமென். செய்து முடிப்பீர். சொல்லுங்க. என்னில் நற்கிரியை தொடங்கினவர், என்னில் நற்கிரியை தொடங்கினவர் குறித்த நாள் மட்டும் நடத்திடுவே. அவர்தான் நம்முடைய வாழ்க்கையில் நற்கிரியை தொடங்கினவர். அவர்தான் நல்ல காரியங்களை உங்க வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலையும் தொடங்கினவர். அவரால் தான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் முடிக்கவும் முடியும். நடத்திடுவே. ஓ சகலத்தையும் நீ செய்ய வல்ல, எப்படியும் செய்து முடிப்பீர், எப்படியும் செய்து முடிப்பீர். சொல்லலாமா? சகலத்தையோ, சகலத்தையோ நீ செய்து முடிப்பீர். எதிர்பார்த்த பாடுங்க, பாடுங்க. உங்க சத்தம் உயரட்டும். நல்ல நம்பிக்கையோட சொல்லுங்க, நல்ல விசுவாசத்தோட சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. Glory to God. Amen, amen. ஓ எதிர்பார்த்த முடிவை தருவார். வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள்லாம் எதிர்பார்த்தீங்களோ அந்த காரியத்தை அவர் செய்து முடிக்க போதுமானவராக இருக்கிறார். உங்களுக்கான சில நபர்களை அவர் எழுப்ப போதுமானவராக இருக்கிறார். எல்லாமே செய்து முடி. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன், என்னால முடியாத சில காரியங்களை என் வாழ்க்கைக்குள்ள சில நபர்களை கர்த்தர் கொண்டு வந்து செய்து முடிப்பார். Thank you Jesus. Thank you அப்பா. இந்த காலை நேரத்தில் என்னோடு கூட பேசின வார்த்தைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். இந்த வார்த்தையை நாங்கள் அப்படியே விசுவாசிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறுவதாக இந்த வல்ல கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஒரு பாடலை கூட பாடும் பொழுது கார்த்தியானே வந்து ஒரு பாடல் பாடுவாங்க. கர்த்தருக்காக நம்ம உற்சாகமாக காணிக்கை நம்ம செலுத்துவோம். கவர் உண்டு, எடுத்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஏவுகிற வண்ணமாய் இந்த கவர் காணிக்கை நீங்கள் அடுத்த வாரம் வரும்பொழுது, நியூ இயருக்கு வரும்போது நீங்கள் கொண்டு வரும்படியாக உங்களை கேட்கிறேன்.
ஒருவராலே ஒருவரால் மூலமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவர் மூலமாய் நமக்கு ஒருவராய் இருக்கிற தேவன் அவன் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிறார் இருக்கிறார். அந்த பாடலை கூட பாடி நம் தேவனை மேம்படுத்துவோம். ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீ காரணம் என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணம் எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணம் எல்லா துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணம் எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். பாவத்திற்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட என் பாவம் யாவையுமே நீ சிலுவையில் சுமந்தீரே. பாவத்திற்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட என் பாவம் யாவையுமே நீ சிலுவையில் சுமந்தீரே. இயேசுவே நீ காரணம் எல்லா துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணம் எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணம் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணம் எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்திட கிருபையும் நீதியையும் நீ ஈவாய் தந்தீரே. ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்திட கிருபையும் நீதியையும் நீ ஈவாய் தந்தீரே. இயேசுவே என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணம் எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணம் எல்லா துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணம் எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. சொல்லுங்க, ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. நல்ல கைகளை உயர்த்தி இயேசுவே நல்ல விடுதலையோடு பாத்திரர். இயேசுவே நீ காரணம் எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணம் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணம் எல்லா மகிமைக்கு பாத்திரர். ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன். உம்மை
ஆசீர்வாதத்தை தருகிறவர். உங்களை என்னவர் நீதிமானாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்தில் எங்களை எல்லாம் ஒன்றிணைந்து உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக, உம்மை போற்றும்படியாக, உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாக கர்த்தர் எங்களை எல்லாம் அழைத்து வந்தமைக்காக உமக்கு நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த வருஷங்கள் முழுவதும் எங்களை நன்மையால் திருப்தியாக்கி எங்களுடைய பாத்திரங்களை எல்லாம் கர்த்தர் நீர் நிரப்பினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி கர்த்தருடைய நாளிலையும் தேவ பிரசன்னங்களை நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம். தேவ மகிமை கொஞ்சமும் குறைவில்லாமல் இந்த ஆலயத்தை மூடினதற்காக